ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்துணவு துறைக்கான 2025ஆம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் வேலைக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு விட்டுருக்குறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓவராலாக நமக்கு பார்த்திங்கன்னா 3596 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அமைப்பாளருக்கு என்ன கல்வி தகுதி, உதவியாளருக்கு என்ன கல்வி தகுதி, சம்பளம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழக அரசு சத்துணவு துறைக்கான அமைப்பாளருக்கு ஆட்சேர்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு வேலை இதெல்லாம் ரொம்ப எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு வேலை. ஏன்னா அவங்க சொந்த ஊரிலேயே நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ பெண்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 8997 காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3000 வேக்கன்சிஸ்க்கான காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர் மற்றும் சமையலர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கல்வி தகுதினாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களுடைய சொந்த ஊரிலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் அருகாமையில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு உங்கள் அருகாமையில் உள்ள ஊர்லேயோ உங்கள் கிராமத்துலேயோ எங்கனக்குள்ளே உங்களுடைய சத்துணவு மையம் இருக்குதோ அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தான் இது. கான்ட்ராக்ட் பேஸ் எல்லாம் கிடையாது. ஸோ 10th படிச்சிருக்கிறீங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன தகுதிகள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலி பணியிடங்கள் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஓசி அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 40 வயசு வரை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியான பிறகு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. எஸ்டி பழங்குடியினருக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதே கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் 20 வயசுலேருந்து 40 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது. விடோ கம்யூனிட்டி இல்லை விடோ கேட்டகரி இல்லை கணவனால் கைவிடப்பட்டவங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி மூலமாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உதவியாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆர் ஃபெயில் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 10th நீங்கள் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 10th தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடையாது. நீங்கள் இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிகிரி முடித்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணலாம். அதோடு கூட இந்த தமிழ் வழி கல்வி நீங்கள் பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையுமே சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க 1வதுலேருந்து 10வது வரை, அவங்க குறிப்பிட்ட 10வது வரை நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை உண்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் 73 வேக்கன்சிஸ், ராமநாதபுரம் 187, சேலம் மாவட்டத்தில் இருக்கிறதுலே அதிகபட்சமாக 722, தென்காசி 138, தேனி பார்த்திங்கன்னா 106, தூத்துக்குடி 104,
திருவள்ளூர் 236 இந்த மாதிரியாக கிட்டத்தட்ட 3000 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சம்பள விவரம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அதாவது மந்த்லி ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு 3000 கிடைக்கும். அந்த 1 இயர் வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் லீவ் போடாமல் இல்லை வந்து நீங்கள் பாதிலேயே வேலையை விட்டு போகாமல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 9000 வழங்கப்படும், 9000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 9000 அப்படின்றது நம்ம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அகவிலைப்படி இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 வரை நமக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறது சத்துணவு அமைப்பாளருக்கு. ஸோ இதற்கான நிபந்தனைகள் வந்து என்ன அப்படின்னா, இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நியமனம் கோரும் சத்துணவு மையத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனை இழந்தவர், கைவிடப்பட்டவர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 10 வேக்கன்சிஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா 2-3 வேக்கன்சிஸ் இந்த விதவை மற்றும் இந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கும். அதற்கான முன்னுரிமை சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்கணுமா இருக்கும். ஸோ இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு கூடிய விரைவில் இதற்கான அஃபீஷியலாக நமக்கு சத்துணவு மையத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது அப்படின்னா யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வித்தின் 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ முன்னுரிமை இருக்கிறவங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு தேவையான சான்றிதழ்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் மார்க் ஷீட்டு, டிசி கண்டிப்பாக தேவை. அப்புறம் குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதற்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி கோர்றீங்க, ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.